ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா டேஸ்டி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். தீபா டேஸ்டி கிச்சன் வந்து தீபா ஹெல்த்தி கிச்சனாக மாறப்போகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெல்த்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. என்னோட பர்சனல் இதில் வந்து வெயிட் கெயின் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ 75 என்னோட ஹைட்டு ஏஜ்க்கு ஏற்ற வெயிட் கிடையாது. ஸோ ரொம்ப கெயின் ஆகிட்டேன். ரொம்ப பெரிய எஃபெக்டெல்லாம் ஆகலை. ஜஸ்ட் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குறது, ஸ்டெப்ஸ் ஏறினா மூச்சு வாங்குறது, அடுத்து ரொம்ப நாள் கண்டினியூவாக ஒரு ஒர்க் பண்ண முடியாமல் சீக்கிரமே டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரி. அப்புறம் நீ பெயின், நம்மளோட வெயிட்டு நம்மளே வந்து கூட கொஞ்சம் நேரம் நடந்தோம், கொஞ்சம் ஒர்க் அதிகமாக பண்ணோன்னா நீ பெயின், பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை தவிர வேறு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை கவனித்து கொஞ்சம் கேர் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு ஏதோ சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு போகும்னு கொஞ்சம் அவேர்னஸ்க்காக திருப்பியும் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து. ஸோ உங்களுக்கும் யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, மண்டேலேருந்து ரெகுலராக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கான டிப்ஸாக இருக்கட்டும், டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லன்ச்சு, டின்னர் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். இடையில வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோவும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போஸ்ட் போட்டுட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சர்டன் இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, ட்ராப் ஆகிடுவோம். எதுக்குன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. பண்ணிகிட்டே இருக்கோம், வெயிட் லாஸ் ஆகலையே ஏன் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி வரும். நான் அடிக்கடி ஒரு 1 மந்த்து 2 மந்த் 3 மந்த்ஸ் வரைக்கும் அடிக்கடி வந்து சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இந்த மாதிரி சின்ன அப்பப்போ பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ஏன் எனக்கு சஸ்டெயினாக குறையலை அப்படின்னு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் இன் சென்ஸ் ரொம்பலாம் தேடலை. ஜஸ்ட் இதே மாதிரி யூடியூப்பில் இருக்கட்டும், இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் என்னென்னலாம் வரும் இனிமேல் ஃப்யூச்சரில் அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசிபீஸு. ஏன்னா நம்ம கிச்சன் சேனல் அப்படின்றதால கண்டிப்பாக ரெசிபீஸு, டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸு, அப்புறம் ட்ரை பண்ணுறேன் கேலரிஸ் ஒன்றுத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். ஸோ வெஜ் ரெசிபீஸ் அதிகமாக என்கிட்ட எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் என்னால் முடியுது அப்படின்னா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவங்கக்கிட்ட போய் நான் நான்வெஜ் ரெசிபீஸ் ஏதாவது அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போஸ்ட் போடுறேன். இன்கேஸ் நான் வெஜ் ரெசிபீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதுக்கான நான்வெஜ்ஜோட இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம், இதெல்லாம் எவ்வளோ கேலரிஸ் அப்படின்னு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மெயின் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஹோம்மேடு நம்ம வீட்லேயே வந்து க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நிறைய பேருக்கு அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வெயிட் லாஸ், ஹெல்த்தியான வெயிட் லாஸ். ஏன்னா ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ஒரு 2 மாதத்துலேயே வந்து நீங்கள் ஒரு 4-5 kgலாம் ரெடியூஸ் பண்ணணுன்னா ஃபுல் டயட் இருந்து நீங்கள் தாராளமாக ரெடியூஸ் பண்ணிடலாம். ஆனால் திருப்பி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது, டயட்டை நீங்கள் கட் பண்ணும்போது மறுபடியும் வெயிட் கெயின் வந்து ஆகிடும். ஸோ ஒரு சஸ்டெயினை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு இந்த உடம்புல அந்த மார்க்கு, நாங்கள் திடீர்னு வெயிட் லாஸ் ஆனால் மார்க் வரும் இல்லைங்களா, அது எல்லாமே வராது. அதுவும் லைஃப் ஸ்டைலும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். திருப்பி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு 6 to 1 year வரைக்கும் உங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அது கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளே நமக்கு தேவையில்லாத ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். ஸோ என்னென்ன கேலரிஸ் இருக்கும், என்னென்ன ஃபுட்டு எல்லாருக்குமே தெரியும், இது சாப்பிடக்கூடாது. ஆனால் என்ன சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட்டாக, இதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எஃபர்ட் எடுத்து நான் ஒன்று செய்யணும்லாம் கிடையாது. டயட் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. இனியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட் இல்லாத போது கூட ரெசிபீஸ் வந்து கம்மியாக தான் நம்ம இன்டேக் எடுத்துப்போம். அதாவது சாப்பிட்ட ஒரு மீலாக இருக்கட்டும், டிஃபனாக இருக்கட்டும், ரொட்டீனில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டயட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு இதுவும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெசிபீஸ் போட்டுகிட்டே இருப்பேன், ஃபாலோ பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் மாற்றணும், என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இன்டேக் எடுத்துக்கணும், பன்னீரா, மஷ்ரூமா, கேப்சிகமா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி போய் நீங்கள் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாகவும் சாப்பிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிட்டு வருவேன்.
அது இல்லாமல் நான் ஃபேஸ் பண்ணேன்னா ஸ்டார்டிங்கில் நான் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, நான் ஏன் பிரேக் பண்ணேன், அது ஒரு கண்டினியூவாக ஏன் பண்ண முடியல அப்படின்னு நான் நிறைய ஒரு தடவை யோசித்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடச்சிது. கண்டிப்பாக நான் அதை உங்களோட நெக்ஸ்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். ஸோ லைவில் எதாவது கேட்கணும், டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். மெயின் ரெசிபீஸ் வரும், வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுதான் நம்ம சேலஞ்சு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் விமனாக இருக்கீங்க, இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்கு தான் வந்து நம்ம எப்படி என்ன மாதிரி காஸ்டியூம் போடணும், அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் நமக்கு தெரியாது வெயிட் லாஸ் பண்ணும்போது. ஏன்னா ஏர் ஃபால் ஆகும், நமக்கு நிறையா ஹெல்த்தி ப்ராப்ளம்லாம் வரும். அது நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓவர் வாக்கிங் பண்ணும்போது ஸ்வெட்டு வரதால் ஏர் லாஸ் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கீங்க, இந்த தொடை பகுதியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நார்மலாக ஒரு காட்டன் சுடிதாராக இருக்கட்டும், ஏன்னா ஃப்ரீயாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் ஒரு சாரியே வேர் பண்ணிவிட்டு போகிறீங்க வாக்கிங்க்கு அப்படின்னா உங்களால் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த தொடையை வந்து 2 உரசும். ஸோ உரசுறதால ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி அங்கே ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ரீசனுக்கெல்லாம் நான் ஏன் ஸ்டாப் பண்ணேன், ஏன் அதை ஏன் நம்மளால் அது கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு நிறைய நான் தேடி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லா விஷயத்தையும் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேண்ட்டோ ட்ராக்கோ போட்டு தான் வாக்கிங்காக இருக்கட்டும் ஒர்க் அவுட் ஆகட்டும் பண்ணுவாங்க. ஆனால் லேடிஸ் நம்ம பண்ண மாட்டோம். ஆக்சுவல் நம்ம என்ன ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கோம் அப்படியே போவோம். ஸோ அப்படியெல்லாம் போகக்கூடாது. கண்டிப்பாக வாக்கிங்கை ட்ராக் யூஸ் பண்ணணும். ட்ராக் யூஸ் பண்ணும்போது ஒரு தொடைக்கு இன்னொரு தொடையும் உரசாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் என்ன ஆகும், நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒர்க் அவுட்டோ எதா பண்ணுறீங்கன்னா எப்படி நம்ம பர்ஃபெக்டாக நம்ம உடம்புல எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஜேர்னியை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மெயின் ரெசிபீஸ்க்காக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் கொடுப்பேன். டீடாக்ஸ் ட்ரிங்க் போட போகிறேன். ஸோ அதுவுமே ஒரு க்ரீன் டீ எடுக்கிறோம், இல்லை ஒரு சீரக தண்ணி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மஞ்சள் போட்டு தண்ணி எடுக்கிறீங்க, வெந்தயம் தண்ணி எடுக்கிறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் யார் யாருக்கு இது எடுத்துக்கலாம், யார் யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஒரு லெமன் அண்ட் ஹனி போட்டு வாட்டர் எடுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து அல்சர் இருக்கவங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. அப்புறம் பட்டை தூள் போட்டு நீங்கள் ஒரு ட்ரிங்க் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இதுவுமே வந்து ஒரு கண்டினியூவாக ரொட்டீனாக பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கவங்களுக்கும் அதோட ஒரு எரிச்சல் போய் உங்களுக்கு வயிற்றில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துச்சிருக்கு. உங்களுக்கு அல்சர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பட்டை லெமன் இந்த மாதிரி புளிப்பாக இருக்கிறத ஸ்டார்டிங் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்தெந்த பாடி டைப்பு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிங்க் எப்படி எடுக்கணும், டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து என்னென்னலாம் எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கு அடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணாலும் சரி, இது 2 ரொம்ப முக்கியம். இது நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தீபா டேஸ்டி கிச்சனுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட ரெசிபியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.